இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம். மினுக்கட்டாம்பூச்சி. இந்த மினுக்கட்டாம்பூச்சி வந்து நம்ம சின்ன வயசில், அதுவும் 90s கிட்ஸு இதை எடுத்து மூக்கில் வச்சுக்கிறது, காதில் வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் பொம்பளை பசங்க நிறைய விளையாடுவாங்க. அதேமாதிரி பிடிச்சி ஒரு பர்டிகுலரை வச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் எரியிற லைட்டை நம்ம வந்து ரசிப்போம். இது வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு பயோலுமினசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயோலுமினசன்ஸை நம்ம இங்கே மட்டும் இல்லாமல் கடல் தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா ப்ளூ கலரான அலையை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சில கடல் கரையில் நம்ம வந்து பார்க்க முடியும். அதுவும் வந்து பயோலுமினசன்ஸ் தான். ஸோ இந்த பயோலுமினசன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இயற்கையாகவே ஒரு சில விஷயங்கள் மூலியமாக ஒரு ஒளியை வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த சின்ன மினுக்கட்டாம்பூச்சி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்தி தான் அதோடைய முதுகு பகுதியில் கடைசியில், அதாவது நம்ம வால்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியில் ஒளிரும் தன்மையை வந்து ஏற்படுத்துது. அந்த ஒரு தனி பகுதி மட்டும் ஃபோட்டோலைட் செல்ஸ் அப்படிங்கிற தனிப்பட்ட ஒரு செல்ஸ்னால ஆயிருக்கும். அங்கே வந்து ஒரு சில கெமிக்கல்ஸும் வந்து இருக்கும். இந்த கெமிக்கல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லூசிஃபெரின், லூசிஃபெரோஸ், அடினோசன் ட்ரைபாஸ்பேட் இந்த மாதிரியான கெமிக்கல் வகையெல்லாம் வந்து சேர்ந்தது தான் அந்த ஃபோட்டோலைட் செல்ஸை வந்து அந்த மாதிரி வந்து ஒளிரக்கூடிய ஒரு தன்மையை வந்து ஏற்படுத்தும். இந்த லூசிஃபெரின் அப்படிங்கிறது ஒரு எரிபொருள் மாதிரி. இது வந்து லூசிஃபெரோஸோட சேரும்போது அங்கே வந்து இந்த லைட்டிங் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து கிரியேட் ஆகும். இந்த ஒரு நிகழ்வை நம்ம வந்து பார்க்கும்போது அது மேலே லைட் எரியுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணும். ஆனால் உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் அது எதுக்காக பண்ணுது அப்படின்னா, அதோடைய இனத்தை வந்து கவர்றதுக்காக, அதாவது அது வந்து மேட் பண்ணுறதுக்காக, தன்னுடைய ஆப்போசிட் ஜெண்டரை வந்து அதை கவர்றதுக்காக இந்த மாதிரியான ஒளிரும் தன்மையை வந்து பண்ணும். ஒரு கூட்டமான ஆண்கள் பூச்சி வந்து ஒரு பெண்ணை வந்து கவர்றதுக்கு போகும். அந்த பெண் பூச்சி வந்து ஆணை பார்த்து, ஏதாச்சும் ஒரு ஆணை பார்த்து சிக்னல் கொடுக்க அதுவும் வந்து என்ன பண்ணும், ஒரு சில ஆக்டிவிட்டீஸில் வந்து இந்த பயோலுமினசன்ஸை பண்ணும். அப்போது வந்து இந்த ஒரு பர்டிகுலரான மேலை வந்து அது சூஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிறத மற்ற எல்லாமே வந்து புரிஞ்சுக்கும். இது போய் அது கூட வந்து இனச்சேர்க்கை பண்ணும். இது மட்டும் இல்லாமல் தன்னை வந்து அட்டாக் செய்ய வர பிரிடேட்டர்ஸ் கிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்காகவும் இது வந்து அதிக அளவிலான இந்த பயோலுமினசன்ஸ் லைட்டை வந்து வெளிப்படுத்தும். அப்போ வந்து இதை பிடிக்க வர இன்னொரு பெரிய பூச்சி இதை வந்து என்ன நினச்சிக்கும் அப்படின்னா, இது வந்து பாய்சன், இதோட கலர் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதை நினச்சி இதை வந்து விட்டுட்டு போயிடும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலிமா நேச்சுரலான ஒரு லைட்டிங் வந்து இந்த மின்மினி பூச்சிக்கு பின்னாடி வந்து எரியுது. ஸோ இதை வந்து நம்ம இயற்கையாக இந்த மாதிரி ஸ்டுடியோலலாம் இருக்கிற இந்த லைட்டை கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு எனர்ஜியை கொடுத்து இந்த லைட்டை வந்து எரிய வைக்கும் போது இதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து அவுட்புட் எனர்ஜி வந்து லைட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி அப்படின்னு 2 எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஆனால் இந்த பயோலுமினசன்ஸில் நேச்சுரலாக உருவாகக்கூடிய அந்த ஒரு லைட்டு, இது வந்து ஆக்சிஜனை எடுத்து பண்ணக்கூடிய அந்த ஒரு லைட்டு 100% கொடுக்கக்கூடிய எனர்ஜிலேருந்து அவுட்புட்டாக வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி எஃபிஷியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன பூச்சி கிரியேட் பண்ணக்கூடிய அந்த லைட்டோட எஃபிஷியன்சி வந்து நம்ம இவ்வளோ எனர்ஜியை கொடுத்து பண்ணுற லைட்டுக்கு காட்டிலும் அது வந்து எஃபிஷியன்சி வந்து அதிகம்.